எவர்கிரீன் ஹீரோயின்ஸ் வீடியோ சீரீஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நடிகை சௌந்தர்யா. அவங்களுடைய நினைவலைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். என்னை சூப்பராக டான்ஸ் ஆட வச்சுருங்க மேடம், இனிமேல் என்னை நடிக்க வைக்கிறது கஷ்டம், முடிஞ்ச வரைக்கும் என்கிட்ட வேலை வாங்கிடுங்க, இனி அதுக்கெல்லாம் வாய்ப்பு அமையாது அப்படின்னு ஒரு நாள் சௌந்தர்யா சொன்னாங்க. அதுக்கான அர்த்தம் அப்போது எனக்கு தெரியலை. ஒருவேளை நடிப்பை விட்டுட்டு அரசியலில் ஈடுபடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஆப்தமித்ரா அப்படிங்கிற கன்னட படத்தில் வந்த அந்த ராரா பாடலோட ஷூட்டிங் முடிஞ்சு ஒரு 2 வாரம் இருக்கும். அப்போது ஒரு நாள் சௌந்தர்யா ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துட்டதான் நியூஸ் வந்துச்சு. அதை கேட்டு அதிர்ச்சியாகி ரொம்பவே அழுதேன் அப்படின்னு பிரபல நடன இயக்குனர் ராதிகா சூரஜித் நடிகர் சௌந்தர்யா பற்றி பகிர்ந்த துயரமான வார்த்தைகள் தான் இது. அப்படி ஒரு தேவதையா சினிமா உலகத்துக்குள்ளே நுழைஞ்சு 12 வருஷத்துக்குள்ள ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமாவையே தன்னுடைய நடிப்பு திறமையால் ஆட்சி செஞ்சு ஒரு நாள் சட்டுன்னு நட்சத்திரமாக வானத்தில் மறைஞ்சு போனவங்க தான் சௌந்தர்யா. பெங்களூரை சேர்ந்த சௌந்தர்யா, இவங்களுடைய உண்மையான பேர் சௌமியா. கன்னட திரையுலகில் புகழ்பெற்று விளங்கிய தயாரிப்பாளர் சத்யநாராயணா இவங்களோட அப்பா. நடிக்க வரலனா டாக்டர் ஆகியிருப்பேன்னு பொதுவாக சினிமா பிரபலங்கள் சொல்வதுண்டு. ஆனால் உண்மையிலேயே இவங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். பெங்களூரில் மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருந்த இவங்க சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சதால மருத்துவ படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு 1992 பா நன்ன பிரீதிசு அப்படின்ற ஒரு கன்னட படம் மூலமாக திரையுலகத்துக்கு அறிமுகமானாங்க. ஆனால் இதுக்கு அடுத்து தமிழில் இவங்க நாயகியாக அறிமுகமான பொன்னுமணி படம் தான் இவங்களை உலகம் அறிய செஞ்சது அப்படின்னு சொல்லலாம். பொன்னுமணி படத்தோட ஹீரோயின் செலெக்ஷனுக்காக 4 பொண்ணுங்க வந்திருந்தாங்க. அதில் பெங்களூர்லேருந்து வந்திருந்த ஒரு பொண்ணு தான் சௌந்தர்யா. அந்த 4 பொண்ணுங்களோட ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட்டை பார்த்தேன். 4 பேரில் சௌந்தர்யாவோட எக்ஸ்பிரஷன்ஸ் அழகாகவும் வெள்ளந்தியாகவும் இருக்கவே இவங்களையே ஹீரோயினாக போட்டுடலான்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் இயக்கிய பொன்னுமணி படத்தில் சௌந்தர்யாவை ஹீரோயினாக புக் பண்ணது குறித்த அந்த நினைவுகளை பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு இயக்குனர் RV உதயகுமார். உண்மைதாங்க, அளவான உயரத்தில் செதுக்கி வச்ச சிற்பம் மாதிரி பேரழகோட பொன்னுமணி படத்தில் இந்த கண்ணக்குழி அழகி சிந்தாமணி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் அறிமுகமானப்போ தமிழ் ரசிகர்கள் சௌந்தர்யாவை பார்த்து அப்படியே சொக்கித்தான் போனாங்க. அதுலேயும் குழந்தைத்தனமான முகபாவங்களோட மாமா மாமா அப்படின்னு இவங்க நடிகர் கார்த்திக்கோட தோலை கட்டிக்கிட்டு நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா அப்படின்னு பாடுனது கொள்ளை அழகு தான் போங்க. இப்போவும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அழகு மட்டும் இல்லாமல் நடிப்புலையும் தான் டாப்னு இந்த படத்தில் அவங்க நிரூபித்தாங்க. அதுலேயும் படத்தோட செகண்ட் ஹாஃபில் மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணாக நடித்து பார்க்குற எல்லாரையுமே நிகழ வச்சுருப்பாங்க, கலங்க வச்சுருப்பாங்க. இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்க தமிழ் சினிமாவினுடைய ப்ராமிசிங் கதாநாயகிகளில் ஒருத்தராக உருவெடுத்தாங்க சௌந்தர்யா. கூடவே தெலுங்கு சினிமா உலகத்துக்குள்ளேயும் நுழைஞ்சு அப்போது அங்கே இருந்த முன்னணி நடிகர்கள் அத்தனை பேரோடும் நடிக்க தொடங்கி அடுத்தடுத்து பல ஹிட் படங்களையும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பொன்னுமணி படத்துக்கு அப்புறம் 1995 நடிகர் கார்த்திக்கோட முத்துக்காளி அப்படிங்கிற படத்தில் மீண்டும் ஜோடி சேர்ந்தாங்க சௌந்தர்யா. அதுக்கப்புறம் நடிகர் சத்யராஜோட சேனாதிபதி திரைப்படத்திலையும் இணைஞ்சாங்க. ஆனால் 1997 சுந்தர் சி இயக்கத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியாக இவங்க நடித்த அருணாச்சலம் படம் இவங்களை புகழோட உச்சியில் கொண்டு போய் உட்கார வச்சது. வேதவள்ளி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் குறும்பும் காதலும் நிறைந்த பெண்ணா இதில் சும்மா அசத்தி இருப்பாங்க சௌந்தர்யா. இதில் வர்ற மாத்தாடு மாத்தாடு மல்லிகையே பாட்டு தமிழகத்தோட பட்டி தொட்டியெல்லாம் இவங்களை கொண்டு போய் சேர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் தான் இணைந்து பணியாற்றிய நடிகைகளில் சௌந்தர்யா தான் தன்னோட ஃபேவரட் அப்படின்னு பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காரு இயக்குனர் சுந்தர் சி. அவங்களோட அழகு மற்றும் நடிப்பு திறமையை பார்த்து நான் அசந்து போயிருக்கேன். குறிப்பாக அவங்க தன்னோட அண்ணன் மேலே வச்சிருந்த அளவு கடந்த அன்பை பார்த்து இப்படியும் ஒரு தங்கச்சியா அப்படின்னு பல தடவை வியந்தது உண்டு அப்படின்னும் சுந்தர் சி அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, சுந்தர் சி அவர்களுக்கு குஷ்பு அவர்களோட திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி சௌந்தர்யா மேலே ஒரு ஒருதலை காதல் ஒன்று இருந்திருக்கு. குஷ்புவை திருமணம் பண்ணிக்கல, சௌந்தர்யா அவர்கள் திருமணம் ஆகாதவங்களா இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சுந்தர் சி எப்படியாவது நடிகை சௌந்தர்யாவை தான் அப்ரோச் பண்ணி திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் கூட இருந்தாராமா. ஆனால் துரதிருஷ்டவசமாக சௌந்தர்யாவுக்கு அப்போ திருமணம் ஆகியிருந்ததுனால தான் இந்த பக்கம் குஷ்புவே திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சுந்தர் சியும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். குஷ்புவும் அது ரொம்ப ஜாலியாக இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அருணாச்சலம் படம் ரிலீஸ் ஆன அடுத்த வருஷமே காதலா காதலா படத்தில் இவங்க உலகநாயகன் கமல் கூட ஜோடி சேர்ந்தாங்க. நடிப்பு, டான்ஸ், ரொமான்ஸ் இதையெல்லாம் தாண்டி தனக்கு காமெடியும் பண்ண வரும்னு இந்த படத்தில் அவங்க நிரூபித்தாங்க. குறிப்பாக இந்த படத்தில் ஸ்டெல்லா சுந்தரி அப்படிங்கிற கதாபாத்திரம் அவங்களுக்கு சூப்பராக பொருந்தி போச்சு. மடோனா பாடலன்னி மும்பையின் மாடலன்னி டயானா சாயலன்னி அம்மனி. இதன் தொடர்ச்சியாக நடிகர் அர்ஜுனோட இவங்க நடித்த மன்னவரு சின்னவரு படமும் இவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாய் 1999 சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியாக இவங்க நடித்த இண்டஸ்ட்ரியல் பிளாக் பஸ்டர் திரைப்படமான படையப்பா இவங்களை ஒரு வெற்றி நாயகியாக மீண்டும் தமிழ் சினிமா உலகத்தில் உட்கார வச்சது. இந்த படத்தில் நீலாம்பரி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ரம்யா கிருஷ்ணன் அதகலம் பண்ணாங்க அப்படின்னா
அதுக்கு முற்றிலும் அப்படியே ஆப்போசிட்டாக கான்ட்ராஸ்டாக வசுந்தரா அப்படிங்கிற அமைதியான அப்பாவித்தனமான கதாபாத்திரத்தில் நடித்து செமையாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க சௌந்தர்யா. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட இவங்க ரொமான்ஸ் சூப்பராக இருக்கும். குறிப்பாக அதில் வர சுற்றி சுற்றி வந்தீங்க அப்படின்ற அந்த பாட்டு வருஷங்கள் பல கடந்தும் தமிழ் மக்களோட உதடுகளில் இன்னமும் முணுமுணுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அடுத்து கேப்டன் விஜயகாந்தோட இவங்க சேர்ந்து நடித்த தவசி படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டை கிளப்பிச்சு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தவசி படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்தப்போ முதல்ல அந்த ஆஃபரை ஒத்துக்க சௌந்தர்யா ரொம்பவே தயங்கினாங்களாமா. கேப்டன் விஜயகாந்த் கோவக்காரர் அப்படின்னு எல்லாரும் சொன்னதுனால அவரை பார்த்து இவங்க பயப்பட்டாங்களாமா. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜயகாந்த் நடந்துக்கிட்ட விதத்தை பார்த்து நெகிழ்ந்து போன இவங்க அவரோட உயர்ந்த குணத்தை புரிஞ்சுக்காம தப்பாக நினைச்சதுக்காக அவர்கிட்ட போயிட்டு பலமுறை மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இந்த படத்தில் விஜயகாந்த் சௌந்தர்யா இருவருக்கும் இடையிலான காதல் காட்சிகள் அவ்வளவு அழகாக இயக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக இந்த படத்தில் வர்ற தந்தனத்தை மாசம் அப்படிங்கிற அந்த பாட்டு இப்போ வரைக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டாக தமிழ் மக்களோட மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. தவசி படத்தோட வெற்றிக்கு பிறகு விஜயகாந்த் சௌந்தர்யா காம்போ ஒரு வெற்றி கூட்டணியாக மாறிச்சு. 2003ஆம் ஆண்டு இயக்குனர் கே பாக்கியராஜ் இயக்கத்தில் வெளியான சொக்கத்தங்கம் படத்தில் இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் இணைஞ்சாங்க. விஜயகாந்தை நேசிக்கிற பவளம் அப்படிங்கிற துடுக்கான கிராமத்து பெண்ணா இதில் சும்மா பட்டையை கிளப்பியிருப்பாங்க சௌந்தர்யா. இந்த படத்தில் வர என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு அப்படின்ற அந்த பாடலாகட்டும், ஒன்றை நினச்சேன் நான் ஒன்றை நினச்சேன் அப்படின்ற அந்த பாடலாகட்டும், ரெண்டுலேயுமே விஜயகாந்த் மற்றும் சௌந்தர்யாவோட கெமிஸ்ட்ரி அவ்வளோ அற்புதமாக இருக்கும். குற்றால சரலது கண்ணோர ஊறி வர ஒன்ன நினைச்சேன் நான் ஒன்ன நினைச்சேன். அடுத்ததாக சௌந்தர்யாவோட தமிழ் சினிமா கரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படம் அப்படின்னா இவன் திரைப்படத்தை சொல்லலாம். பார்த்திபன் இயக்கி நடித்த இந்த படத்தில் தீட்சண்யா அப்படின்ற அந்த கர்நாடக இசை பாடகி கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருப்பாங்க சௌந்தர்யா. பட்டுப்புடவையும் நெற்றி திலகமுமாய் ஒரு கர்நாடக இசை பாடகியின் மேனரிசங்களை இதில் அவங்க அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாங்க. குறிப்பாக இதில் வர்ற என்ன செய்தாய் வேங்குடலே பாட்டில் இவங்களுடைய முகபாவங்கள் ஒரிஜினல் கர்நாடக இசைக்கலைஞர் பாடுறது மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். இந்த பாட்டை ஷூட் பண்ணுற சமயத்தில் சௌந்தர்யாவுக்கு கடுமையான காய்ச்சல் இருந்திருக்கு. ஆனால் மாத்திரை போட்டு சமாளித்து டான்னு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து நடிச்சு கொடுத்துட்டாங்களாம். அந்த அளவுக்கு தன்னோட வேலையில் ரொம்ப சின்சியராக இருந்திருக்காங்க சௌந்தர்யா. இப்படி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளில் இவங்களுக்கு இருந்த பாப்புலாரிட்டி இவங்களை பாலிவுட் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துச்சு. ஆமாங்க, நம்ம சூப்பர் ஹிட் தமிழ் படமான சூரிய வம்சத்தோட ஹிந்தி ரீமேக்கான சூரிய வம்சம் அப்படின்ற அந்த படத்தில் பாலிவுட் கிங் அமிதாப் பச்சனுக்கே ஜோடியாக நடித்து கலக்கினாங்க சௌந்தர்யா. இப்படி ஒரு பிஸியான ஹீரோயினாக பல மொழிகளில் பரபரன்னு நடிச்சிட்டு வந்த சௌந்தர்யா 2003 தன்னோட உறவினரான ரகு அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் தொடர்ந்து சினிமாவில் நடிச்சிட்டு வந்தாங்க. சௌந்தர்யா கடைசியாக நடித்த திரைப்படம் தான் ஆப்தமித்ரா. தமிழில் வெளிவந்த சந்திரமுகி படத்தினுடைய கன்னட பதிப்பு தான் இந்த திரைப்படம். இந்த இயக்குனர் பி வாசு தான் அங்கேயுமே இயக்கியிருந்தார். நான் இயக்குன இந்த படத்தில் சௌந்தர்யாவை நடிக்க வைக்கணும்னு நினச்சப்போ அவர் நேரத்துக்கு ஷூட்டிங் வரமாட்டார் அப்படின்னு பலரும் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் ஷூட்டிங் ஆரம்பித்த நாள் முதல் முடிகிற நாள் வரைக்கும் அவங்க அவ்வளோ ரொம்ப பங்க்சுவலாக இருந்தாங்க. இவ்வளோ பங்க்சுவலாக இருக்கீங்க, ஏன் உங்களை பற்றி எல்லாரும் தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் நிறைய படங்களில் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால ஒரே சமயத்தில் 2 படங்களோட ஷூட்டிங்கில் நடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும், அதனால் கொஞ்சம் லேட்டாக வருவேன் சார் அப்படின்னு மேனேஜர்கிட்ட சொல்லிவிடுவேன். ஆனால் ஹீரோ டைரக்டர் டென்ஷன் ஆகிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் நான் சொன்னதை அவங்கக்கிட்ட சொல்லாமல் விட்டுருவாங்க. அதான் சார் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சௌந்தர்யாவோட நடிப்பு மற்றும் டான்ஸ் திறமையை பார்த்து அசந்து போயிட்டேன் அப்படின்னு சௌந்தர்யா குறித்த நினைவுகளை நேர்காணல் ஒன்றில் சொல்லியிருக்காரு இயக்குனர் பி வாசு. தேவதைகள் தொடர்ந்து பூமியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கடவுள் கணக்கோ என்னவோ, அப்படி நடிப்புலகத்தில் பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடிச்சு பறந்துக்கிட்டு இருந்த நம்ம சௌந்தர்யா கட்சி ஒன்றுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக பெங்களூர்லேருந்து தெலுங்கானாவில் உள்ள கிரீம் நகர் அப்படிங்கிற ஊருக்கு தன்னோட அண்ணனோட ஹெலிகாப்டரில் போகிறப்போ அந்த ஹெலிகாப்டர் வெடித்து செதற அந்த பட்டாம்பூச்சி அப்படியே அந்த விபத்தில் கருகி போயிடுச்சு. அப்போது சௌந்தர்யா தாய்மை அடைஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது தான் மனசை உழுக்கிற விஷயம். சௌந்தர்யாவின் மரணத்துக்கு பிறகு தான் அவங்க நடித்த கடைசி படமான ஆப்தமித்ரா கன்னட படம் ரிலீஸ் ஆச்சு. படம் பெரிய ஹிட் ஆனதோட இவங்களோட நடிப்பை இந்த உலகமே கொண்டாடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யாவுக்கும் நிறைய விருதுகள் இந்த படத்துக்காக அறிவிக்கப்பட்டுச்சு. சௌந்தர்யாவினுடைய மரணத்தை பற்றி அவரோட குருவான ஆர்வி உதயகுமார் அந்த டைமில் மீடியா ஒன்றுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் ரொம்பவே உருக்கமாக பேசியிருந்தார். 2004ஆம் வருஷம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி என் மனைவி சுஜாதாவுக்கு சௌந்தர்யா கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு. அண்ணி, இப்போ தான் வாசு சாரோட ஆப்தமித்ரா படத்தில் நடித்து முடித்தேன். இப்போது 2 மாதம் கர்ப்பமாக இருக்கேன். உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆனால் எலெக்ஷன் வந்துடுச்சு. அண்ணன் கட்சி பிரச்சாரத்துக்கு கூப்பிடுறாரு, போய் தான் ஆகணும். ஆனால் அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தான். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நிச்சயமாக சென்னைக்கு வந்து உங்கள் வீட்டில் தங்குவேன் அப்படின்னு சௌந்தர்யா என் மனைவி கிட்ட ரொம்ப நேரம் மனசு விட்டு பேசியிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் திரும்பவும் சௌந்தர்யா கிட்டேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. சார், உங்களை என் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். சினிமாவில் நீங்கள் எனக்கு கொடுத்த வாய்ப்பை எப்போவும் நினச்சி
நினச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ரொம்ப நேரம் என்னென்னவோ பேசிகிட்டு இருந்தாங்க. உனக்கு என்ன ஆச்சுமா, ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு நானும் எப்பவும் போல் பேசி முடிச்சுட்டு ஃபோனை வச்சுட்டேன். ஆனால் அடுத்த நாள் சௌந்தர்யா மரண செய்தி தான் எனக்கு அதுகளுக்கு வந்துச்சு அப்படின்னு அந்த பேட்டியில் இயக்குனர் ஆர்வி உதயகுமார் ரொம்ப கனத்த இதயத்தோடு சொல்லியிருக்காரு. வெறும் 32 வயசு வரைக்கும் மட்டுமே சௌந்தர்யா இந்த பூமியில் வாழ்ந்திருந்தாலும் அதுக்குள்ளே அவங்க சினிமா உலகத்தில் செஞ்ச சாதனைகள் அதிகம், சம்பாதிச்ச ரசிகர்கள் அதிகம். தென்னிந்திய மொழிகளில் பெரிய பெரிய நடிகர்கள் பலர் சௌந்தர்யா கால்ஷீட்டுக்காக காத்திருந்த கதைகள் சினிமாவில் உண்டு. அதே மாதிரி தெலுங்கு சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டாராக அவங்க பல ஆண்டுகள் மின்னி இருக்காங்க. நடிகை ஸ்ரீதேவிக்கு அப்புறமா அமிதாப், ரஜினி, கமல், சிரஞ்சீவி, பாலகிருஷ்ணா, மோகன்லால், விஷ்ணுவர்தன் உச்சபட்ச நட்சத்திரங்களோடு நடித்த பெருமையும் நடிகை சௌந்தர்யாவுக்கு மட்டுமே உண்டு. 95 முதல் 97 வரையிலான காலகட்டத்தில் தெலுங்குல மட்டுமே வருஷத்துக்கு 10 படம் நடித்து சினி ஃபீல்டை பிரமிக்க வச்ச ஸ்டார் உமன் அவங்க. குறிப்பாக தன்னோட தந்தை நினைவாக 2002 சௌந்தர்யா தயாரித்து நடித்த ட்வீபா அப்படிங்கிற திரைப்படம் தேசிய விருது உட்பட பல விருதுகளையும் தட்டிட்டு போச்சு. இப்படி தான் வாழ்கிற வர சினிமாவை மட்டுமே நேசித்து சினிமாவையே சுவாசித்த சௌந்தர்யாவை தமிழ் ரசிகர்கள் இன்னைக்கு மட்டும் இல்லை என்னென்னைக்குமே கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சௌந்தர்யாவை ரசிகர்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. காலத்துக்கும் அவங்களுடைய திரைப்படங்கள் அவங்களுடைய நினைவுகளாக நம்ம மத்தியில் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றதோட இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நடிகை சௌந்தர்யாவை பற்றி சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவர்கிரீன் ஹீரோயின்ஸில் நடிகை சௌந்தர்யாவை பற்றி சொன்ன விஷயங்களை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியா.